அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் விஜயை வாழ்த்தியுள்ளார். மார்க்கெல்லாம் இப்ப நான் கொடுக்க மாட்டேங்க. நேத்து இதே கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா இப்பதான் அவங்க படிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது வெறும் நம் சொல்லாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது என்றைக்கு செயலாக்கம் பெற்று ஒதுக்கப்பட்ட கோடிகள் மக்களை போய் சேர்ந்து அதனால் எப்ப மக்கள் பெனிஃபிட் ஆறாங்களோ அன்னைக்கு நீங்க கேளுங்க இந்த ஆட்சிக்கு நம்ம எவ்வளவு மார்க் நம்ம தரலான்னு அன்னைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு எந்த மார்க்கும் நம்ம சொல்ல முடியாது. செயல்படுத்தணும். இப்ப அதுதானே நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னது அதுதானே. அரசு கிட்ட இருக்கிற தரிசு நிலங்கள் இன்னைக்கு வெறும் கருவேல மரங்கள் முளைத்து யாருக்குமே பலனளிக்காத நிலங்களா இருக்கு. இன்னைக்கு அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்துல பிறந்து விவசாயிகளாக இருந்துதான் இன்னைக்கு கேப்டன் மனைவியா தேமுதிகவின் பொதுச் செயலாளர் இங்க நிக்கிறேன். அது நாங்க மார்தட்டி பெருமையோட சொல்வோம் விவசாய குடும்பம். ஆனா நம்ம முதலமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல பிறக்கணுங்கிறார். அவர் நினைச்சா இப்ப அவர் முதல்வர், இந்த ஜென்மத்திலே அவர் இன்னும் சிறப்பா விவசாயிகளுக்கு செய்ய முடியுமே. கடவுள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.